Hi friends, welcome to SajishaKitchen. இன்னைக்கு சேனல்ல கஷ்டமான வீட்டு வேலைகளை கூட எப்படி ரொம்பவே ஈஸியா செய்யறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மணிக்கணக்கா செய்யற வேலைகளை கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு சர்ப்ரைஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கையிலேயே போட்டிருக்க மோதிரம்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ரொம்ப டைட் ஆகிடும், நமக்கு கழட்டவே முடியாது. இப்போ இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அந்த முட்டி போர்ஷனில் மட்டும்தான் டைட்டாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் லூஸாக இருக்குது. இதை நம்ம ரொம்பவே சிம்பிளாக கஷ்டமே இல்லாமல் கை வலிக்காமல் ஒரே ஒரு நூலை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூலை அந்த மோதிரத்தோட பேஸில் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நூலோட ஒரு எண்டை இந்த மாதிரி மேல் சைடாக பிடிச்சி இழுங்க. இன்னொரு எண்டை வந்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. அந்த நூலை நீங்கள் விரலால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம மேல் சைடாக இழுத்து வச்சுருக்க நூலை இந்த மாதிரி விரலில் நெருக்கமாக டைட்டாக சுற்றி விட்டுட்டே வாங்க. நீங்கள் எடுக்கிற நூல் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெல்லுசாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே பிஞ்சிரும். நூலை மேல் பகுதி வரைக்கும் சுற்றி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 முடிச்சு மேல் பகுதியில் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சுற்றிட்டு வந்த நூல் வந்து திரும்பவும் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது கீழே இருக்க நூலை இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் சுற்றிட்டே வரும்போது நூல் கூடவே சேர்ந்து உங்களோட மோதிரமும் ரிமூவ் ஆகிட்டே வரும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட மோதிரம் முட்டி போர்ஷனில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் நமக்கு நூலை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம மோதிரத்தை ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிட்டோம். நீங்கள் சோப் போட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் பெயின் இருக்கும். பட் இந்த மெத்தடில் ரிமூவ் பண்ணி பாருங்கள், சுத்தமாக பெயினே இருக்காது. எவ்வளோ டைட்டான மோதிரமாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். என்றைக்காவது நீங்கள் சமையலுக்கு புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி புளி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு புளியை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கிண்ணத்தில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க புளியை இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா இந்த புளியை தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாரை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்திங்கன்னா போதும். ரொம்பவே சாஃப்டான புளி பேஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். உங்களுக்கே பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நல்லா தெரியும். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு சக்கையை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட புளி பேஸ்ட் ஃபுல்லாக கீழே கிண்ணத்தில் கலெக்ட் ஆகிடும். சக்கை வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். நம்ம நார்மலாக கையில் புளி கரைக்கும் போது கூட கொஞ்சம் புளி வேஸ்ட் ஆகிடும். பட் இப்போது கொஞ்சம் கூட புளி வேஸ்ட் ஆகாமல் இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு திக்கான புளி பேஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லாவே டைம் சேவிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஈரம் காயறதுக்குள்ளேயே ஜாரை மூடி வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால அந்த ஜாரில் ஸ்மெல் வரத்துக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஜாரை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜாரோட மூடியை இந்த மாதிரி வெளி சைடாக திருப்பி வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஜாரோட மூடி வந்து நல்லா காயும். இப்போ அந்த மூடிக்கு மேலே நம்மளோட ஜாரை இன்வெர்ட்டடாக இப்படி கமுத்து வச்சுருங்க. இந்த பொசிஷனில் நம்ம வைக்கும்போது நம்மளோட ஜாரும் ட்ரை ஆகிடும், ப்ளஸ் நம்மளோட மூடியும் சீக்கிரமே ட்ரை ஆகிடும். ஈரம் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறதுனால மிக்ஸியை 1 மாதத்துக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா 1 மாதம் கழித்து நீங்கள் அந்த ஜாரை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒரு விதமான ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா மிக்ஸி ஜாரில் இருக்க ஈரத்தை எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரை உருட்டி நீங்கள் அந்த ஜாரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ மாதம் கழித்து வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் அந்த மிக்ஸி ஜார்லேருந்து கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது. இந்த டிப்ஸ் வந்து மிக்ஸி ஜாருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க காலியான டப்பாவில் கூட பேப்பரை கசக்கி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது எதுலேயுமே ஸ்மெல் வராது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டையும் பனானாவையும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் 2 ஸ்பூன் வந்து பாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா நுர பொங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையில் ப்ரெட்டை இந்த மாதிரி 2 சைடும் நல்லா முக்கிட்டு அதை பேனில் போட்டு 2 சைடும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரமல் பனானா ரெடி பண்ணலாம். அந்த கேரமல் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த கெடுதலும் வராது. பேன் மேலே நம்ம இந்த ஆடி எக்கோ பேக்கோட பேக்கிங் ட்ரேவை வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் மெல்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது அந்த சுகர் எல்லாம் நல்லாவே மெல்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே வாங்க. இப்போ வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான குட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சமைக்கிற ஃபுட்டு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நம்மளோட ஃபுட்டை வந்து சம்டைம்ஸ் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அது ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் ஆடி யூனிராப்ஸோட பேப்பர் ஃபாயில் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆடி யூனிராப்ஸ் பிராண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்த போகிறாங்க. உங்களிலேருந்து 30 லக்கி வின்னர்ஸை செலக்ட் பண்ணி அமேசிங்கான கிஃப்ட்ஸும் தர போகிறாங்க. கிவ் அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 3 சிம்பிள் ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, உங்ககிட்ட ஆடி எக்கோ பேக் அண்ட் ஆடி யூனிராப்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் கிச்சனில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நீங்கள் சஜிஷா கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி சஜிஷா கிச்சன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும். தேர்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி யூனிராப்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆடி யூனிராப்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும். May 5th வரைக்கும் இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அமேசிங்கான ப்ரைஸஸை வின் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட கேரமல் இப்போது நல்லாவே திக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பனானாவை ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பனானா உடையாமல் லைட்டாக கிளறி விட்டாவே போதும். நம்மளோட கேரமல் பனானா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட பேனில் கொஞ்சம் கூட ஃபுட் ஐட்டம்ஸ் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் டோஸ்ட் மேலே இந்த கேரமல் பனானாவை ஒரு டாப்பிங் மாதிரி ஊற்றி விட்டுடலாம். இதை நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணினா உடனேவே செய்யணும். அப்படி இல்லைனா கொஞ்ச நேரத்துலேயே அந்த கேரமல் பனானா திக்காயிடும். அதுக்கப்புறம் உங்களால் ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி காய்கறிகள், பீன்ஸ், கேரட், வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் நம்ம 2 இல்லை 3 சேர்த்து வச்சு கட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணினாலுமே நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே ஆகும். இன்றைக்கி நம்ம மொத்தமாக எப்படி எல்லா காய்கறிகளையும் நிமிஷத்தில் கட் பண்ணி முடிக்கிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அடுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை அந்த பீன்ஸில் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். நம்ம அடுக்கி வச்சு இருக்கிறது வந்து பிரியாமல் அப்படியே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பொடியாக வேணுமா இல்லை நீட்டமாக வேணுமா, எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கட் பண்ணிவிட்டு வர இந்த மாதிரி ரப்பர் பேண்டை கொஞ்சமாக பேக் சைடு நகர்த்தி விட்டுட்டு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மறக்காமல் ரப்பர் பேண்டை எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு காய்கறிகளை சேர்த்து வச்சு கட் பண்ணும்போது நம்ம நிமிஷத்தில் எவ்வளோ காயாக இருந்தாலும் ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இந்த பீன்ஸை வந்து நார்மலாக 2 இல்லை 3 வச்சு கட் பண்ணினோன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 நிமிஷமாவது ஆகும். நான் இன்றைக்கி 1 நிமிஷம் முடிகிறதுக்குள்ளேயே இவ்வளோ பீன்ஸையும் ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டிங் போர்ட் அடியில் ஒரு பேப்பர் வச்சிட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காய்கறி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம். உங்களுக்கும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி சப்பாத்தி மாவை ரொம்பவே சாஃப்டாக பிசைகிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம மிக்சியோ கிரைண்டரோ யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு கிண்ணத்தில் 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த சப்பாத்தி மாவை கை வச்சு பிசைய போகிறது கிடையாது. இதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை தான்.
மாவு பிசைகிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கிற மாதிரி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணியை மொத்தமாக ஊற்றி பிசையக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மாவு எல்லாமே நல்லாவே சுருண்டுக்கிட்டு வரும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே கட் பண்ணவே இல்லை, நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நான் கட்டையை வச்சு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த மாவும் நல்லாவே உருண்டுக்கிட்டு வருது. நம்மளோட கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நார்மலாக நம்ம கையில் சப்பாத்தி மாவு பிசைகிற டைமை விடவே இந்த மாதிரி கட்டையை வச்சு சுற்றி பிசையும் போது ரொம்ப சீக்கிரத்தில் நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டு கை ஃபுல்லாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா போதும். கையிலையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல், கிண்ணத்துலேயும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் சூப்பராக சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும். இப்போது இந்த சப்பாத்தி மாவை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிறதுக்காக நம்ம கை வலிக்க குத்த போகிறது கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே சப்பாத்தி மாவை பரப்பி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கட்டையை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா அடித்து விட்டிங்கனாவே போதும். உங்களோட சப்பாத்தி மாவு நல்லாவே சாஃப்டாக மாறிடும். மாவை இந்த மாதிரி நீங்கள் மடக்கி மடக்கி எல்லா இடத்துலையும் நல்லா அடிக்கணும். அப்போ தான் நம்மளோட மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். நம்ம சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கிறதுக்காக கை வலிக்க கஷ்டப்பட்டு மாவை குத்தி குத்தி பிசைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டையை வச்சு ரொம்ப ஈஸியாகவே சாஃப்டான மாவு ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டையில் நல்லா தட்டி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட மாவை இந்த மாதிரி நல்லா பெருசாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது இதை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வச்சு 40 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டகாசமான ப்ரைஸஸை வின் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.